பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு பிறகு மாணவ மாணவிகள் நீட் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து முழுமையான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. நிஷா, நாடு முழுவதும் 2025-26 கல்வியாண்டிற்கான இந்த நீட் தேர்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய MBBS, BDS ஆகிய படிப்புகளுக்கு, அதே போன்று சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற படிப்புகளுக்கும், கால்நடை மருத்துவ படிப்பினுடைய அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம்தான் மாணவர்களுடைய சேர்க்கை என்பது நடைபெறுகிறது. அதே போன்றுதான் ராணுவ கல்லூரிகள்ல BSc நர்சிங் படிப்புக்கும் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையில இன்றைய தினம் நாடு முழுவதும் இந்த நீட் தேர்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. சரியாக 2 மணிக்கு இந்த நீட் தேர்வு தொடங்கும் என்றும் 5:20 மணி அளவு வரை இந்த நீட் தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 720 மதிப்பெண்கள் கொண்ட இந்த நீட் தேர்வுக்கு மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் இந்த நீட் தேர்வை எழுதுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 1,50,000 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல 31 மாவட்டங்கள்ல மட்டும்தான் இதற்கான தேர்வு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி உட்பட இந்த 31 மாவட்ட தலைநகரங்கள்ல நீட் தேர்வு நடைபெறுகிறது. சென்னையில 44 மையங்கள்ல சுமார் 22,000 பேர் இந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள். நீட் தேர்வை பொறுத்தவரை தமிழ், ஆங்கிலம், குஜராத்தி உள்ளிட்ட 13 மொழிகள்ல இந்த நீட் தேர்வு நடைபெறுகிறது. இதற்காக 11:30 மணி அளவில் இருந்து மாணவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய மையங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். நீண்ட ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு, பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அவர்களுக்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த உபகரணங்கள் என்பது அந்த ஹால் டிக்கெட், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை மற்றும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய தண்ணீர் ஸ்கேன், குடிப்பதற்கான ஒரு தண்ணீர் ஸ்கேன், இந்த 3 மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும். பெண்கள் துப்பட்டா அணியக்கூடாது என்பன போன்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆண்கள் முழுக்கை சட்டை அணியக்கூடாது என்பன போன்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில இஸ்லாமிய பெண்கள் பர்தா அணியக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அது போன்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்து நீண்ட ஒரு சோதனைக்கு பிறகு மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுதுவதற்கான அவரவர் மையங்களுக்குள் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கைபேசி, கை கடிகாரம் உள்ளிட்ட எந்தவித சாதனங்களும் எடுத்து செல்லக்கூடாது. பெல்ட், கம்மல், மூக்குத்தி போன்றவை போடக்கூடாது என்பன போன்ற கட்டுப்பாடுகளுக்கு நடுவே நாடு முழுவதும் இந்த நீட் தேர்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. அடுத்த ஒரு 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் வரை இந்த நீட் தேர்வு நடைபெறும். அதன் பிறகு மாணவர்கள் இந்த நீட் தேர்வில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எவ்வாறு இருக்கின்றன, கடினமாக இருக்கின்றனவா அல்லது எவ்வாறு அதனை எதிர்கொண்டார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் பகிர்வார்கள். இந்த நீட் தேர்வை பொறுத்தவரை தவறான பதில்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கக்கூடிய நிலையில மாணவர்கள் கவனமாகவே இதனை கையாள வேண்டும் என்பதற்காக நீண்ட நெடிய ஒரு அதற்கான பயிற்சிகளாக மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த நீட் தேர்வை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். எனவே இந்த நீட் தேர்வு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மையங்கள்ல தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் சென்னையில் 44 மையங்கள் உட்பட 31 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மையங்களிலும் இந்த நீட் தேர்வை 1 லட்சம் தமிழக மாணவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். நிஷா. சிவா, விவரங்களுக்கு நன்றி.